மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாண்புமிகு எங்கள் கழக தலைவர் அவர்கள் என்னை இரண்டாவது முறையாக இந்த தொகுதியிலே நிற்பதற்கான வாய்ப்பை அளித்திருக்கிறார். அதற்காக முதலில் தொகுதி மக்களின் சார்பாகவும் கழகத்தினர் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பிரச்சாரத்தை நேற்று தொடங்கிய போது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு காணப்படுகிறது. எழுச்சியோடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதல்வரால் அறிவிக்கப்பட்டு அதில் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு அரசு என்று சொன்னால் கல்வி, மருத்துவம், விவசாயம், கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி இந்த 5ஐ மட்டும்தான் நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் அதையும் தாண்டி சமூக நீதி, சமத்துவம், இனம், மொழி, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டின் மாடலை முன்னுதாரணமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். குறிப்பாக 2021 என்ன சொன்னார்களோ அதை செய்திருக்கிறார்கள், சொல்லாததையும் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அறிக்கையாக, தேர்தல் அறிக்கையாக நிறைய திட்டங்கள், குறிப்பாக மகளிருக்கு 2000, 8000 ரூபாய் அவர்களுக்கு வேண்டிய அந்த பொருட்களை வாங்குவதற்கான அந்த கூப்பன், இது போன்ற நிறைய திட்டங்களை இந்த தேர்தல் அறிக்கையிலே அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் மக்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியோடு இந்த உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த எழுச்சி காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் மயிலாப்பூரிலே இந்த எழுச்சி இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே குக்கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை இந்த எழுச்சி காணப்படும். திமுக அமோக வெற்றி பெறும். குறிப்பாக மயிலை தொகுதியிலே கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட மிக அதிகமான வாக்குகளிலே வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்கு ஆளுநர், பிரதமர், முதலமைச்சர் யாராக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்குள்ள திராவிட மாடல் ஆட்சி நாயகனுடைய திட்டங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கிறது. அது ஒன்றே எங்களுக்கு போதும். எதிரியை பற்றி நாங்கள் கவலைப்படுவது இல்லை. தொகுதியில் நிறைய திட்டங்கள். ஒரு மாதத்திற்கு முன் இந்த தேர்தல் அறிவிக்கு முன்னாடி நான் எல்லா வீடுகளிலும் நான் என்ன செய்தேன் என்பதை புத்தகமாக அச்சடித்து வீடு வீடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2021 20 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக நம்ம வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்களிடத்திலே ஒரு உறுதிமொழி கொடுத்தேன். என்னவென்று சொன்னால், நான் அடுத்த முறை உங்களுக்கு வாக்கு கேட்க வர வேண்டும் என்று வரும்பொழுது நான் என்ன செய்தேன் என்பதை புத்தகமாக, இந்த மயிலை தொகுதியிலே என்ன செய்தேன் என்று புத்தகமாக கொடுத்துவிட்டு தான் நான் வாக்குகளை கேட்பேன் என்று உறுதிமொழி அளித்தேன். அதன்படி இன்றைக்கு நான் அந்த ஒரு 65 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை கடந்த மாதம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே எல்லா வீடுகளிலும் சேர்த்திருக்கிறேன். அதனால் இதுவரை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, நம்பிக்கையும் கூட. இல்லை, என்னன்னா நான் 5 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி நான் தேர்தலில் ஜெயித்து விட்டு போனவன் கிடையாது. ஜெயித்த பிறகு ஒவ்வொரு மக்களாக தினம் தினம் பயணித்து கொண்டேன். கிட்டத்தட்ட நான் என்னுடைய 2000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளிலே கடந்த 5 ஆண்டுகளில் மயிலாப்பூரிலே மட்டும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக அந்த புத்தகத்தில் அடித்து உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி நம்ம நம்பிக்கையாக நீங்கள் பார்க்கணும், உண்மையாக பார்க்கணுன்னா அதில் நான் QR கோடு போட்டே கொடுத்துருக்கேன். அதனால் மக்கள் 2000 நிகழ்ச்சிகளை கலந்துருக்கிறேன் என்று சொன்னால் நீங்களே அதை கணித்து கொள்ளுங்கள். அதனால் எங்களுக்கு அது புதுசாக இருக்காது. எப்பொழுதும் பயணிக்கிறோம். தேர்தல் நடுவில் வந்துட்டு போது அதையும் நாங்கள் சந்திக்கிறோம். அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ரைட்.